ரோஹிணிக்கு பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சதும், வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, "அப்பா அந்த பார்லர் அம்மாவோட உண்மையான பேரு ரோஹிணி கிடையாதுப்பா, கல்யாணி. இது நல்லா நம்மள ஏமாத்திருக்குப்பா. அது மட்டும் இல்லப்பா, இத பத்தின இன்னும் நெறைய உண்மையெல்லாம் கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன்" அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்துட்டு, "என்ன குடிச்சிட்டு வந்து ஒளர்றியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "குடிச்சிட்டு வந்து ஒளரலாம் செய்யலடா. இந்த உண்மைய கேள்விப்பட்டோனே என் நெஞ்சே வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் ரோஹிணிக்கு மீனா தான் சொல்லியிருப்பாங்களான்னு சந்தேகம் வருது. இந்த நேரத்தில விஜயா இருந்துட்டு, "என்னடா சொல்ற? இன்னும் என்ன ஏமாத்திருக்கா நம்மள?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காங்க. உடனேவும், "அப்பா இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா" அப்படிங்கிறாங்க. உடனேவும், "என்னடா சொல்ற?" அப்படின்னு விஜயா ஷாக் ஆகி கேட்குறாங்க. "ஆமாம்மா, இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்குதும்மா" அப்படிங்கிறாங்க. "என்னடி என் பையன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் மறைச்சு, உனக்கு பையன் இருக்கிறதெல்லாம் மறைச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோகிணிய போட்டு அடிக்கிறாங்க. உடனேவும் மனோஜ் இருந்துகிட்டு, "என்ன ரோகிணி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்? நீ பார்த்துட்டு அமைதியா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. உடனே இவர் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. என் மேல உள்ள கோவத்தினால ஏதோ என் மேல தப்பா பழி சொல்றாரு அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, "நான் ஒண்ணும் பழிலாம் சொல்லல. அதுவும் இல்லாம இவங்க குழந்தை யாருன்னு தெரியுமா? இந்த பார்லர் அம்மாவோட குழந்தை கிரிஷ் தான்ம்மா. கிரிஷ் இந்த வீட்டுக்கு வர வச்சதே இந்த பார்லர் அம்மா தான். அந்த கிரிஷோட பாட்டி இருக்காங்களே, அவங்க தான் அந்த பார்லர் அம்மாவோட அம்மாவே. அப்படி இருக்கும்போது என்னம்மா பிளான் போட்டு கிரிஷ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா?" அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜயா போட்டு ரோகிணிய போட்டு அடிக்கிறாங்க. "இந்த உண்மை மீனாவுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க. "மீனா மூலமா தான் நான் கிரிஷ இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன்" அப்படிங்கிறாங்க. உடனேவும் மத்தவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. முத்து மீனா கிட்ட போயிட்டு, "உனக்கு தெரியுமா உண்மை?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு தெரியுங்க. இத நான் சொல்லிடுறேன் தான் சொன்னேன். ஆனா கிரிஷும் நானும் செத்து போயிடுவோம்" அப்படின்ட்டு இந்த ரோகிணி மிரட்டுனதுனால தான் என்னால யார்கிட்டயும் சொல்ல முடியலங்க அப்படின்ட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன இருந்தாலும் இவ்ளோ பெரிய உண்மைய நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல மீனா. நீ இப்படி என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது" அப்படின்ட்டு முத்து மீனா மேல கோவிச்சுக்கிறாங்க. என்ன விஜயாவும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சுச்சுடி. அடிக்கடி 2 பேரும் சைட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதேவும், "இவ்வளவு பெரிய தப்பு 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்களா? 2 பேரும் வீட்ட விட்டு போங்கடி" அப்படின்ட்டு விஜயா 2 பேத்தையும் அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சுருதி, "மீனா நீங்க எதுக்கு இவங்க பண்ணத எல்லாத்துட்டயும் சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்கு மறைச்சிட்டீங்க? மீனா எந்த தப்பும் பண்ணலல்ல. அவங்கள எதுக்கு வெளிய அனுப்புறீங்க?" அப்படின்னு சுருதி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.